நல்லா தரக்கலாம் எல்லாம் க்ளீன் ஆகிடும். சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் இது மூலிகை. இது வந்து வெப்பாலைன்னு பேர். சரிங்க ஐயா. இந்த தழையெல்லாம் ஊறிவிட்டு நல்லெண்ணெயில் போட்டுடணும். சரிங்க ஐயா. காலையில் போட்டு சாயந்தரம்லாம் நிழல் எடுத்து வச்சுருவாங்க. இந்த உடம்பு அரிப்பு நமிச்சல் இதெல்லாம் போயிடும். சரிங்க ஐயா. இது வந்து மூட்டு வலிக்கும் பயன்படுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பொருளாக வாங்கி பால் மிளகு நன்னாரி பவுட்ரு கஸ்தூரி மஞ்சள் போட்டு தைலமும் காசலாம். இது கை கால் வலி மூட்டு வலிக்கும் பயன்படுத்துவாங்க. இது வந்து வைத்தியத்துக்கு பயன்படுது. இதனுடைய பேர் வந்து வெப்பாலைன்ட்டு. சரியா. இது வந்து கால் வலி மூட்டு வலிக்கு தான் பயன்படுது. தைலமும் இறக்குவாங்க. சரி சரி சரி. இந்த நாய்களோட இந்த சூரிய அரிப்புலாம் வந்துடும். தண்ணி மாதிரி வந்துடும். இந்த எண்ணெயை பூசிட்டு தண்ணி போடலாம். அந்த ஆற்றுங்கள கயிறை கட்டிட்டு தூக்கி ஆற்றுல போடுவாங்க. அப்போ வந்து இந்த கடி அரிப்புலாம் போட இந்த மீனுங்களாம் அந்த பூச்சிங்களாம் கிருமிங்கெல்லாம் நாய்கிட்டேருந்து இவங்கெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணிடும். அந்த கடிலாம் போயிடும். ஆற்றுங்களாம் தண்ணி போடுறதுனால அந்த நாய்களை போடுவாங்க. அந்த எண்ணெயை தடவிட்டு ஒரு கயிறு கட்டி போடுவாங்க. நீந்துச்சுன்னா அந்த மீனுங்களாம் அந்த பூச்சிங்கெல்லாம் கொத்தி எடுத்துரும். இது தானாக பூச்சிங்க மிதங்க ஆரம்பிச்சிடும். சரி. இது மாதிரி எத்தனை நீங்கள் மூலிகை கண்டுபிடிச்சிக்கிறீங்க? இப்போ நான் வந்து ஒரு 2 மாதம் போட்டுட்டு வரேன். வாரம் ஒரு 5-6 மூலிகை போட்டுட்டு வரேன். சரிங்க. நிறைய வைத்தியர்கள்லாம் இருக்கிறாங்க. 8-10-15 பேர். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஜனங்க பயனாடிட்டுன்னு போட்டுட்டு வரேன். சரி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? இதே ஊர் தான் சார். திருவண்ணாமலை பாவாஜி நகர் செங்கல் ரோடு. ரைட் சார். உள்ளூர் தான். நிறைய பேர் சைவத்துக்கு வராங்க. தருமபுரி பக்கம் ஒரு 200 குடும்பம். சரி. உங்கள் நம்பரை வந்து இதில் வந்து பார்க்குறாங்க. உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் குணம் பண்ணுவீங்களா? நாங்கள் பரவாயில்ல மருந்துலாம் எடுத்துமாவேன். அங்கங்கே விநியோகம் பண்ணிட்டு வரோம். ஓகே சார். நிறைய இடம் வெளியெல்லாம் எடுத்து போயிட்டு ஐயா வயலில் செஞ்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார்.